ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அங்கே பாருங்கள், நான் இப்போ என்ன பண்ணிட்டேன் பாருங்கள். நேற்று ஊருக்கு போயிருந்தேன் அம்மா வீட்டுக்கு. அப்போ வந்து அங்கே 2 செடி வச்சுருந்தாங்க, கொய்யாக்கன்று வச்சுருந்தாங்க. கொய்யாக்கன்று அதை நான் ஊருக்கு எடுத்துக்கு போகிறேன்னு சொன்னேன், எடுத்துகிட்டு போனாங்க. எங்கள் அம்மா வீட்டில் செடி வைக்க இடம் இல்லை, அதனால் நாங்கள் கொண்டு வந்துட்டேன். இப்போ இங்கே தான் செடி நட்டு வைக்க போகிறேன். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது களை கட்டுனா கொஞ்சம் ஈஸியாக பறிச்சிடலாம், இது மம்முட்டியால் பறிக்க முடியல. எனக்கு கொய்யாக்கானா ரொம்ப பிடிக்கும், ஆனால் அந்த கொய்யாப்பழம் அவ்வளோ பிடிக்காது. காயாக சாப்பிட்ருவோம். கொய்யாக்கானா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இது போதும்னு நினைக்கிறேன். இப்போ எடுத்து பண்ணி வைக்கலாம். ஓகே, எடுத்தாச்சு. பார்த்தீங்களா? அவ்வளோதான். எனக்கு எப்படின்னு தெரியாது. அம்மா, ஐயோ, நான் ஏதோ தெரிஞ்ச மாதிரி ஊனி வைக்கிறேன். ஏதோ தப்பாக இருந்தால் சொல்லுங்கள். தள்ளுங்க, மண்ணை தள்ளு. மண்ணை தள்ளியாச்சு, அவ்வளோதான். ரொம்ப மண் அழுத்த வேணாம், நம்ம லைட்டாக அப்படி பண்ண போதும்ல. ஓகே, ஓகே. இதெல்லாம் மட்டும் காஞ்சி போயிருக்குது, தண்ணி தான் சரியாயிடும். என் வீட்டில் கோழி வேறு இருக்குது, அது பார்த்துக்கணும். மண்ணை கோழி வேறு சீச்சிடும், மண்ணை சீக்காமல் பார்த்துக்கணும். அவ்வளோதான். நட்டாச்சு கொய்யாக்கன்று. இப்போ அது கொஞ்சம் தண்ணி ஊற்றலாமா? வாங்க, தண்ணி ஊற்றலாம். எடுத்துகிட்டு போய் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வைக்கும். அப்படியே ஊற்றிடுவோம். மண்ணெலாம் அங்கங்கே மண், சைடில் தண்ணி, இங்கே சைடில் பூ, அப்படி கொஞ்சம் சுற்றிலும் மண் இப்படி பறித்து வச்சிடலாம். இங்கே அந்தாண்ட பள்ளமாக இருக்குது, தண்ணி ஓடிடும். ஓகே, கொஞ்சம் வச்சிடலாம். இது வச்சா கொஞ்சம் அணை கட்டின மாதிரி இருக்கும், தண்ணி போகாது. பாருங்கள், இப்போ கொஞ்சம் தண்ணி போகாமல் இருக்கும். தண்ணி கொஞ்சம் இப்போ தண்ணி விடுறே இருக்கும், தண்ணி அங்கே போகாது. இங்கே பார்த்தீங்களா, இந்த செடி நான் தான் ஊனி வச்சேன். நெல்லிக்காய், இது அரைநெல்லிக்காய் சொல்லுவாங்களே, அரைநெல்லி, அந்த செடி இது. இதையும் நான் தான் ஊனி வச்சேன். நம்மளே ஒரு செடி ஊனி வச்சு அதில் காய பழமும் ஏதாவது வரதை நம்ம சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அது வர சந்தோஷமே தனி இல்லை? அங்கே பாருங்கள், இதுதான். இது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் அவங்க ஊனி வச்சாங்க, இந்த வாழைக்கட்டை. இது இப்போ பெருசாகிடுச்சு, இவ்வளோ பெருசாக போயிட்டுருக்கு. ஆனால் இன்னும் எப்போன்னு தெரில, இன்னும் வாழைப்பூ வரவே இல்லை.
இன்னும் குழப்படவே இல்லை. இங்கே பாருங்களேன், சுற்றிலும் அந்த இது வந்துருக்குது. இந்த மரம் மட்டும் இருந்து வரேன். இங்கே பாருங்கள், இவ்வளோ நீட்டு போய் இவ்வளோ பெருசாக போயிருக்க வெஞ்சு. ஆனால் இன்னும் வாழைப்பு வரல, இன்னும் காய்க்கவே இல்லை. இதுதான் எங்கள் வீட்டுக்கு செடி. இது கனகாமரம் பூ. இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், இது காட்டுறேங்க, இருங்க வரேன். என்னோட பையன் தான் இது ஊனிச்சு அந்த செடி, முருங்கை செடி. இங்கே பாருங்கள், இந்த கண்ணு அப்படியே குட்டியோண்டு விதை போட்டான். இதை முருங்கை விதையை ஊனி வச்ச வச்சுட்டு அந்த முருங்கை விதை அப்படியே செடி மாதிரி வந்து இது இவ்வளோ பெருசாகிடுச்சு. இப்போ இங்கே பாருங்கள், எவ்வளோ ஹைட்டு போய் பாருங்கள், இவ்வளோ ஹைட்டு போயிருக்குது. என்னோட பையன் ஊனி வச்சான் அவன் கையால். இதெல்லாம் எங்கள் மாமனார் ஊனி வச்சு. இதெல்லாம் இந்த வாழைக்கட்டை, இதெல்லாம் மிளகாய் செடி. இது அங்கே வாழைக்கட்டு இருக்குது. இதெல்லாம் அவர் ஊனி வச்சது, மாமனார். இது எலுமிச்சக்காய் எலுமிச்சங்காய் இருக்குங்களா, எலுமிச்சங்காய் இது. அவ்வளோதாங்க. இதான் இது. அங்கே பாருங்கள், இது என்ன பாருங்கள், சுண்டக்காய். இது குழம்பு வச்சு அவ்வளோ நல்லது, இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இது இல்லை சுண்டக்காய், இதே நாங்கள் குழம்பு வச்சு சாப்பிட்ருக்கோம். இவ்வளோதான் எங்கள் வீட்டில் இருக்கிற செடி. என்ன இப்படி வந்து ஏதோ ஒரு மாதிரி ஆகுது. வெயிலில் இது மாதிரி ஆகுதா என்னன்னு தெரில, காஞ்ச மாதிரி ஆகுது. தண்ணி ஊற்றிட்டு தான் இருக்கிறேன், அப்பவும் ஏதோ ஆகுது இப்படி. இனிமேல் இந்த கொய்யா செடி மேலே எப்போ இது பெருசாகி எப்போ இது மேலே காய் வரும். சீக்கிரமாக வந்துட்டு சீக்கிரமாக பெருசாகி வந்துடும். சரியா? நான் டெய்லியும் தண்ணி ஊற்றுறேன், உங்களை பார்த்துக்கிறேன். சரியா? ஸோ க்யூட். இன்னும் ஒன்று இருக்குது, அங்கே செடி இருக்குது. இதை நான் இதையும் என் மேலே ஊனி வைக்கணும். Okay friends, bye.